ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சியினர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் செய்தி என்னவென்றால், கிறிஸ்துவுக்காக சாதனையாளராய் மாறுவது. கிறிஸ்துவுக்காக சாதனையாளராய் மாறுவது, அட்வென்ச்சர் ஃபார் காட், ஆண்டவருக்கென்று சாதனை செய்வது. இந்த பூமியில் ஒவ்வொருவரும் ஏதோ சாதனை செய்கிறார்கள். மருத்துவத்தில், சினிமா துறையில், ஊடகத்துறையில், விண்வெளியில், அளவென்றால் ஒரு புதிய கண்டுபிடிப்புகளில் ஒவ்வொரு சாதனை செய்கிறார்கள். இன்றைக்கு தேவன் நீங்களும் நானும் ஒரு சாதனையாளனாக இருக்க வேணும் என்று விரும்புகிறார். இதுதான் இந்த நாளின் செய்தி. ஒரு சாதனையாளனுக்கு இருக்க வேண்டிய தகுதிகள் என்ன? சாதனையாளன் என்ற அந்த வார்த்தைக்கு பொருள் என்னவென்றால், யாரும் போகாத ஒரு இடம். இதைத்தான் கொலம்பஸ் செய்தார். யாரும் போகாத அந்த தீவு ஜிப்ரால்டர், அந்த தீவை அடைந்தார். அதற்கு உள்ளே போனவர்கள் எல்லாரும் மண்டை ஓடாய் மாறினார்கள். யாரும் திரும்பி வரவில்லை. ஒரு வாசகத்தை பார்த்தார், நோ மோர் பியாண்ட். திரும்பி வந்தார், அந்த நோ என்ற வார்த்தையை அழித்தார். எப்பொழுது மோர் பியாண்ட். அப்படியானால் யாரும் போகாத ஒரு இடம், அதை கொலம்பஸ் கண்டுபிடித்தார். அதுதான் இன்றைக்கு அமெரிக்கா. இரண்டாவது, யாரும் செய்யாத ஒரு செயல். இன்றைய கண்டுபிடிப்புகள் பாருங்களேன். இன்றைய மின்சாரம், தொலைபேசி, இந்த எல்லாமே ஆகாய விமானங்கள், யாரும் செய்யாத ஒன்று. இதைத்தான் ரைட் சகோதரர்கள் செய்தார்கள். ஆகாய விமானம், கிரகாம் அவரும் இதைத்தான் செய்தார். அப்படியானால் யாரும் செய்யாத ஒன்றை செய்கிறார்கள் தான் சாதனையாளர்கள். மூன்றாவது, யாருமே அதாவது முடியாத ஒன்றை முடிய பண்ணுகிறவர்கள். they cannot do. பல தோற்று போயிருக்கலாம், ஆனால் அந்த தோல்விகளும் சோர்ந்து போகாமல் ஒன்றை செய்து முன்னேறுகிறார்களே, அவர்தான் சாதனையாளர்கள். இந்த நாளிலே ஒவ்வொரு துறையிலும் சில சாதனையாளர் இருக்கிறார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் கிறிஸ்துவுக்கு சாதனையாளராய் மாற வேண்டும் என்று விரும்புகிறேன். நமக்கு முன்னோடியான எத்தனையோ பேர் சாதனை படைத்திருக்கிறார்கள். பாடல்களிலே, செய்திகளிலே, ஊழியங்களிலே ஒரு பெரிய சாதனையாளர்கள் இன்றைக்கும் பேசப்படுகிறார்கள். காலம் சென்ற டிஜிஎஸ் அவர்கள், இன்னும் எத்தனையோ பேர், சிஸ்டர் சாராள் நவ்ரோஜி அவர்கள், நமக்கு முன்னால் இருந்த முற்பிதாக்கள், பசுத்தவான்கள், they have done something special. சாதனையாளர்களாக உலகம் கொடுக்கிற பரிசு வேறு, சாதனையாளர் வாழ்நாள் சாதனையாளர் விருது அது வேறு. ஆனால் பரலோகம் கொடுக்கிற அந்த பரிசு மேன்மையானது. தேவன் சொல்கிறார், இந்த நாளிலே ஆண்டவரே, அந்த நாளிலே அந்த வார்த்தையை நீங்கள் மாற வேண்டுமானால், சாதனையாளராய் மாற வேண்டுமானால் தேவ சித்தம் செய்ய வேண்டும். தேவ சித்தம் செய்யாமல் சாதனையாளராய் மாற முடியாது. எனவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், ரோமர் 12:2, அது பலமுறை நீங்கள் வாசித்த ஒரு வசனம், இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக மனம் புதிதாகிறதுனாலே இன்னதென்று பகுத்தறிய ஏன் என்னை அழைத்தார், எதற்காக ரட்சிக்கப்பட்டேன், எதற்காக நான் திருச்சபைக்கு போகிறேன். ஏதோ சும்மா போயிட்டு வரதில்லை. நீங்கள் 199 பேர் சும்மா போயிட்டு வரவங்க தான். என்ன பண்ணாங்க? ஒன்றுமே பண்ணுறதில்லை. ஏதோ அட்டெண்டன்ஸ் கொடுக்குறாங்க, அவ்வளோதான். இல்லை, டூயிங் காட்ஸ் வில், டூயிங் காட்ஸ் பிளான், டூயிங் காட்ஸ் ஒர்க். தேவனுடைய அந்த வேலை செய்து தேவ சித்தத்தை செய்வது. ஏதோ பிறந்தேன், வளர்ந்தேன், வாழ்ந்தேன், பிள்ளைகளை படிக்க வைத்தேன், அது திருமணம் செய்தேன், அது வாழ்க்கை அல்ல. டூயிங் காட்ஸ் வில். இதைத்தான் ரோமர் 12:2 போட்டது, உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக. இந்த ஆங்கிலத்தில் வேறு மாதிரி போட்டுருது, ஃபவுண்ட் டூயிங் காட்ஸ் வில், ஃபவுண்ட் டூயிங் காட்ஸ் வில். தேவ சித்தத்தை சரியாய் செய்யுங்கள். எல்லோரும் செய்கிறோம், ஆனால் சரியாக செய்கிறோமா? திருச்சபைக்கு போகிற அன்பு தேவ பிள்ளையே, உனக்கு குறித்த தேவ சித்தம் உனக்கு தெரியுமா? ஆர் யூ இன் த வில் ஆஃப் காட்? தேவ சித்தத்தில் தான் இருக்கிறாயா? நீ செய்கிற எல்லாம். இன்றைக்கி நிறைய பேர் உணர்ச்சி வசப்பட்டு தான் செய்கிறோம். அவர் கூட நடத்துகிறார், நான் கூட நடத்த வேண்டும். அவர் தொலைக்காட்சியில் சேனல் நடத்துகிறார், நான் நடத்த வேண்டும். கடன் ஏதோ செய்கிறார் என்பதற்காக நான் செய்யக்கூடாது. அவர் கூட நடத்தினா நான் ஒரு போட்டியாகின ஒரு கூட்டம், அப்படிலாம் வேண்டாம். நிறைய ஊழியக்காரன் கடனாளியாக இருக்கிறார்கள், ஏகப்பட்ட கடன்.
அவர் வாகனம் வாங்கிவிட்டார், நான் வாகனம் வாங்க வேண்டும். அவர் சபை கட்டி விட்டார், நான் சபை கட்ட வேண்டும். அவர் அந்த பொருள் அந்த ஐஃபோன் வாங்கிவிட்டார், நான் ஐஃபோன் வாங்க வேண்டும். ஆண்டவரிடத்தில் கேளுங்க. டூயிங் காட்ஸ் வில் இஸ் ஒன் ஆஃப் த அச்சீவ்மெண்ட். தேவசித்தம் செய்வதே ஒரு பெரிய சாதனை தான். ஏன்னால் அது இயல்பாக நடப்பது இல்லை. தேவசித்தம் செய்வதற்கு உலகம், உறவு, அறிவு, சூழ்நிலை எல்லாம் அனுமதிப்பதில்லை. என் வாழ்க்கையில் உண்மை. 17 வயதில் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டேன். எதிர்ப்புகள் ஏராளம். 20 வயதில் ஊழியத்திற்கு வந்தேன். போராட்டங்கள் ஏராளம். ஆனால் ஒன்று தெரியும், ஐ எம் டூயிங் காட்ஸ் வில். ஒரு நல்ல வேலை மத்திய அரசாங்கத்தில், ரயில்வேயில். ஆனாலும் அதற்காக நான் வருத்தப்படலை, சந்தோஷப்படுறேன். பிகாஸ் ஐ நோ தட் ஐ ஹவ் டன் காட்ஸ் வில். தேவ சித்தத்தை செய்தேன் என்பதில் எனக்கு மனநிறைவு. உடைய விளைவுதான் ஒரு 100 திருச்சபைகள், ஒரு 2000 ஊழியர்கள் உருவாக்க, ஒரு 60 ஆவிக்குரிய நூல்கள், இந்த ஊடகத்தில் ஒரு 3100 செய்திகள். இது சாதனைன்னு சொல்ல மாட்டேன். ஐ எம் டூயிங் காட்ஸ் வில். ரொம்ப கடினம். ஒரு நாளில் ஒரு செய்தியை பேசுவது கடினம். அதற்கு ஆயத்தம் பண்ணணும். அதுக்கு நல்ல உடல் சுகம் தேவை. அதற்கு எல்லாம் வசதியாக இருக்கணும். இயற்கை, மின்சாரம், அதற்கேற்ற அந்த எல்லாமே. பல இடங்களில் உங்களுக்கு தெரியும், டெக்னிக்கல் ப்ராப்ளம்ஸ், அது நம்ம கைவிட்டுடும். அந்த இன்றைக்கு இருக்கிற நவீன சாதனங்கள் கைவிட்டுடும். இவைகளையும் தாண்டி இந்த செய்திகளை ஒளிப்பதிவு செய்கிறோம். காரணம் என்னவென்றால், எப்படியாகிலும் அதாவது தேவ சித்தம் செய்ய வேண்டும். ஆரம்பத்தில் சொன்னேன், தேவ சித்தம் செய்வதே மிகப்பெரிய சாதனை. ஆனால் எனக்கு ஒரு சின்ன கேள்வி, நான் தேவ சித்தம் செய்திருக்கிறேனா? தேவன் அதிகமான நன்மைகளை பெற்றிருக்கிறேன். தேவனுக்கு என்று என்ன செய்திருக்கிறேன்? ஜான் கென்னடி கேட்டார், நாடு உனக்கு என்ன சென்று கேட்காதே, நாட்டுக்காக நீ என்ன செய்தாய்? எனக்கு எல்லாருக்கும் இருக்கிற கேள்வி, ஆண்டவர் எனக்கு என்ன பண்ணார்? ஜீவன் தந்தார், சுகம் தந்தார், பலன் தந்தார், ஆரோக்கியம் தந்தார், அறிவு தந்தார். எல்லாவற்றுக்கு மேலாக யாரோ ஒருவருக்கு என்னை வாசம் வைத்திருக்கிறார். இந்த செய்தியை கேட்கிற உங்களுக்கு யாரோ ஒருவருக்கு, எனக்கு தெரியாது, நித்தியத்தில் தெரியும். இன்னைக்கு யாரும் அப்படி சொல்கிறதில்ல. செய்தி எனக்கு ஆசீர்வாதமாக இருந்தது. 1000 ஒருத்தர் சொல்லுவாங்க, நல்ல செய்தி, ஆறுதலாக இருந்தது, சவாலாக இருந்தது, என்னை தூண்டி விட்டது. ஆனால் எல்லோரும் சொல்கிறதில்ல, மனசுக்குள்ளே தான் வச்சுருப்பாங்க. பட் ஸ்டில் டூயிங் காட்ஸ் வில். பி அன் அச்சீவர், நாட் எ டிசீவர். ஏமாற்றுகிற வேலை வேண்டாம், சாதனையாளரை மாறுவோம். ஒரு நாளும் சொல்லுகிறேன், அடுத்தவங்களை ஏமாற்றி நீங்கள் நல்லா வாழ முடியாது. மனைவியை ஏமாற்றி, கணவனை ஏமாற்றி, பெற்றோரை ஏமாற்றி, ஊழியனை ஏமாற்றி ஏமாற்றலாமே. தசமபாகங்களில், காணிக்கையில், ஆராதனையில், அதாவது சபையில் இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு, ஆனால் ஃபேஸ்புக். சபையில் இருக்கிற மாதிரி உணர்வு, ஆனால் வாட்ஸ்அப். யோசித்து பாருங்கள். கேட்டால் சொல்கிறார், பைபிள் படிக்க, பைபிள் பார்க்குறேன். வேதத்தை சுமந்து பாருங்கள். வேதத்தை மொபைலில் பார்க்காதீங்க, வேதத்தை வேதத்தில் பாருங்கள். நமக்கு பேர் வேதக்காரர்கள். காலங்கள் மாறி, நீங்கள் ஊழியக்காரர் கூட யூஸ் பண்ணுறாங்க. அது எந்த விதத்தில் ஏற்புடையது என்று எனக்கு புரியலை. ஒருவேளை நவீன உலகம் நோட்ஸ் தான் இருக்கும் ஒரு வேளை. வாட் எவர் இட் மே பி. அன்பார்ந்தவர்களே, வேதத்தை சுமப்பதே ஒரு பெரிய பாக்கியம். வேதத்தை கரத்தில் எடுப்பதே மிகப்பெரிய பாக்கியம். வேதத்தில் வார்த்தையை பேசுவது பெரிய பாக்கியம். ஆசான உதறுகள் அறிவை காக்க வேண்டும். வேதத்தை அதன் வாயிலை தேடுவார்களே. வேதத்தை மொபைலில் தேடுவதல்ல, அவசரத்துக்கு தேடலாம். ஒத்து வாக்கியங்கள், விளக்கங்கள் தேட தவறல்ல. ஆனால் அதுவே நம்முடைய வேதமாய் மாறக்கூடாது. வெளிநாடுகள் அப்படி தான் இன்றைக்கி பல தேசங்களில் they're using only மொபைல். அப்படி டோன்ட் பி அடிக்ட். அப்படிப்பட்ட மேல்நாட்டு மோகத்திற்கு நீங்கள் அடிமையாக இருக்க வேண்டாம். இன்றைக்கு சாதனையாளனாய் மாற வேண்டுமானால், நம்பர் 1, இன்றைக்கு ஒரு சாதனையாளரை சொல்ல விரும்புகிறேன். நோவா மிகப்பெரிய சாதனையாளர். மழை வராத காலத்தில் மழையை நம்பினான். கேட்டதே இல்லை, பார்த்ததே இல்லை. ஆனால் ஆண்டவருக்கு என்று ஒரு சாதனையாளர். ஜஸ்ட் ஒபே. ஒரு 6 காரியங்களை சொல்லுகிறேன். 6 காரியங்கள். நம்பர் 1 சாதனையாக மாற வேண்டுமானால் ஆயத்தம் தேவை. முதல் குறிப்பு ப்ரிப்பரேஷன்.
ஆயத்தம் இல்லாமல் சாதனையாளராக மாற முடியாது. என்னை ஆயத்தம் பண்ணுவது, வசனத்தால் ஆயத்தம் பண்ணுவது, ஜெபத்தால் ஆயத்தம் பண்ணுவது, என்னுடைய சுபாவங்களால் ஆயத்தம் பண்ணுவது, என்னுடைய கேரக்டரால் என்னை ஆயத்தம் பண்ணுவது. வித்தவுட் ப்ரிப்பரேஷன் யூ கேனாட் பி அச்சீவர். இன்றைக்கி எல்லாருக்கும் ஆசை சாதனையாக இருக்கணும். நீ ஊழியங்களோட பாருங்களேன், எனக்கு மைக் கொடுங்க, எனக்கு மைக் கொடுங்க, எனக்கு பொறுப்பு கொடுங்க, எனக்கு பொறுப்பு கொடுங்க, என்னை கூட மேடையில் ஏற்றுங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் வித்தவுட் ப்ரிப்பரேஷன் யூ கேனாட் டூ எனி திங். இந்த நாளில் இந்த செய்தியை நான் காலையில் பேசுகிறேன். மணி 9. அப்படியானால் அதிகாலையில் எழுந்தேன், இந்த செய்தி ஆயத்தம் பண்ணினேன், அது எனக்குள்ள அசை போட்டேன், அது எனக்குள்ள 2 கலந்தது. எனவே தான் செய்திகளோடு பேசுகிறேன். சும்மா வந்து பேச முடியாது. தட் மஸ்ட் பி ப்ரிப்பரேஷன். ஊழியம் செய்ய விரும்புகிற அன்பான தேவ பிள்ளைகளே, ஆயத்தப்படுங்கள். தேவனோடு, தேவ சமூகத்தில் வசனத்தினால், ஜபத்தினால், முதிர்ச்சியினால், பக்குவத்தினால். எல்லாருக்கும் ஆசை ஜபம் நடத்தணும், பிரசங்கம் பண்ணணும், ஆராதனை பண்ணணும், தவறு அல்ல. ஆனால் ஆயத்தம் இருக்கிறதா? மனம் புதிதாகிறதுனாலே. அப்போ மனம் புதிதாகாமல் தேவனுக்கு சாதனை இருக்க முடியாது. த மைண்ட் ஷுட் பி ரினியூவ்டு. மைண்ட் ரினியூவ் ஆகிடுச்சா, அதே எண்ணம், அதே சிந்தை, அதே நோக்கம், அதே பேச்சு, அதே செயல். அடுத்தவர்களை மதிப்பதில்லை, அடுத்தவர்களை கனம் பண்ணுவதில்லை, முதியோர்களுக்கு கீழ்ப்படிவதில்லை, முதியோர்களை ஆனர் பண்ணுறதே இல்லை. ஹவு யூ கேன் பி அச்சீவர்? என்னுடைய பாரம், இந்த செய்தி கேட்கிற எல்லாரும் சாதனையாளராய் மாற வேண்டும். ஒரு நோவாவை போல. தெர் இஸ் சம் ப்ராப்ளம். அதையும் சொல்ல விரும்புகிறேன். சாதனையாளராய் மாறுவது என்பது லேசான காரியம் அல்ல. கிரயம் செலுத்த வேண்டும். போராட்டம் உண்டு, பாடுகள் உண்டு, நிந்தைகள் உண்டு, அவமானங்கள் உண்டு. ஆனால் சாதனையாளராய், கிறிஸ்துவுக்கு சாதனையாளராய். நம்பர் 1 ப்ரிப்பரேஷன். ஆதியாகமம் 6:14 தேவன் சொன்ன ஒரு வார்த்தை. அப்படியே கீழ்ப்படிந்தான். நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு. அது எப்படி ஆயத்தெல்லாம் சொல்கிறார். மேலறை பேழை, அதை உள்ளும் புறமாக கீழ் பூசு. பண்ண வேண்டிய விதம்: ஒரு ஜன்னல், அடுத்து மேல் தட்டு, அடுத்து பேழைக்கு கதவு, கீழறை, 2ஆம் தட்டு, 3ஆம் தட்டு, எல்லாவற்றையும். இட்ஸ் அ ப்ரிப்பரேஷன். எப்படி? இதனால் உங்களுக்கு தெரியுமா, நோவா ஒரு பயிரிடுகிறவன். இஸ் நாட் அ கார்பெண்டர். பயிரிடுவனிடத்தில் போய் ஒரு கப்பல் கட்ட சொன்னால், இஸ் நாட் என்ஜினியர், இஸ் நாட் மெக்கானிக்கல் இன்ஜினியர், இஸ் நாட் அ சிவில் இன்ஜினியர். ஆனால் இது நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒன்றுமே தெரியாது. தேவன் சொன்னார், உண்டாக்கு, ஒரு ஊழியத்தை உண்டாக்கு, சில ஆத்துமாக்களை உண்டாக்கு, அநேகரை உருவாக்கு. 2 ஒன்று தான், உருவாக்கு. இன்றைக்கி உருவாக்குவதற்கு மாறாக உடைக்கிற மக்கள் தான் ஏராளம். ஒருத்தர் செய்கிறாரு, அவர் உடைக்கிறது, பேச்சினால், செயல்பாட்டால், த பிஹேவியர், அவர் டிஸ்பைஸ் பண்ணுறது. ஊழியத்தில் வயது ஒரு முக்கியமே இல்லை. சின்னவன் 1000 சிறியன் பலத்த ஜாதி ஆவான். இன்றைக்கி எல்லோரும் வயசு பார்க்குறாங்க. வயசை வச்சு ஊழியம் பண்ண முடியாது. முதல் வயது இருக்கிறது, ஆனால் அவங்கள ஊழியம் பண்ணலை. நியாயவியல் புஸ்தகத்தில் கிழவனான தீர்க்கதரிசி இருந்தான். இட் டஸ் நோ எனிதிங். அவன் முதலாவது கிழவன், மேன் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். 2வது தீர்க்கதரிசி, தேவனோடு இருக்கிறவன். ஆனால் அந்த ஒன்றுமே தெரியாத பெற்று. ஒரு லேவியன் கொலை செய்யப்படுவதற்கு அவன் காரணமாக இருந்தான். ஒரு ஊழியக்காரன் கொலை செய்யப்படுவதற்கு அந்த தீர்க்க காரணமாக இருந்தார். அப்படி பண்ணாதீங்க. ஊழியக்காரனை கொலை பண்ணாதீங்க. ஐ மீன் ஆவியிலே, ஆத்துமாவிலே. அஸ் அ பாஸ்டர் ஐ நோ தட். நம்ம சரீரத்தில் கொலை பண்ண மாட்டாங்க, பார்வையில் கொலை பண்ணுவாங்க, பேச்சில் கொலை பண்ணுவாங்க, செயல்பாட்டில் கொலை பண்ணுவாங்க. ஸ்தோத்திரம் சொன்னால் ஸ்தோத்திரம் சொல்ல மாட்டாங்க. தே மூவ் ஆன். அவங்க பார்க்கும்போதே ஒரு அனல் பார்வை, ஒரு முறைச்சி பார்க்குறது அங்கேருந்து. அப்படிலாம் பண்ணாதீங்க. நல்லா கவனிங்க. தேவன் உண்டாக்குன்னு சொன்னால் ஒரு ஊழியனை உண்டாக்குங்க. ஒரு ஊழியத்தை உடைக்காதீங்க. டோன்ட் பி எ பிரேக்கர், பி எ மேக்கர். ஆண்டு சொல்கிறவரை பார்த்து நீ உண்டாக்கு. 14 வசனத்தை பாருங்கள். நீ உண்டாக்கு. நீங்கள் அடுத்தவங்ககிட்ட பழி போட வேண்டாம். அவர் பண்ணுவார், இவர் பண்ணுவார், என்னோட ரொம்ப அவர் எக்ஸ்பர்ட்டு. நான் அப்படி பண்ணேன் ஒரு காலத்தில்.
தேவனை ஊழியத்துக்கு அழைக்கும் போது ஒன்றுமே தெரியாது, வசனம் தெரியாது, வசனம் பைபிளை தொட்டு கூட பார்த்ததில்லை. பிற மார்க்கத்திலிருந்து வந்தேன். அது கருப்பா சிவப்பா உண்மை சொல்லுகிறேன். என்னுடைய 17 வயது வரைக்கும் நான் பைபிளை பார்த்ததே கிடையாது. ஐ நெவர் சீன். என் ஆரம்ப நாட்களில் பரிசுத்த வேதாகமம் என்று எழுத்து கூட்டி படிப்பதற்கு எனக்கு சிரமம். தப்பாக படிப்பேன். அப்படிப்பட்ட என்னை சொன்னார், நீ ஒரு ஊழியத்தை உண்டாக்கு. எசேக்கியேல் 38 அதிகாரம் 7 வசனம், ஆயத்தப்படு, உன்னோடு கூடிய கூட்டத்தை ஆயத்தப்படுத்து. 73ஆம் ஆண்டு. ஒரே வசனம் பல தேவ மனிதர்களா. இது முதலாக சொன்ன ஒரு டிஜிஎஸ் அவர்கள், அடுத்து ஒரு ஜெபிக்கிற ஒரு தாயார், அடுத்து என்ற திருச்சபையில் 71ஆம் ஆண்டு ஒரு மாணவர், ஒரு பேர் ஐசக். அதெல்லாம் எனக்கு இன்னும் நினைவில் இருக்கிறது. அந்த தாயார் பெயர் மெர்சி ராஜையா, ராயபுரம் மாரநாத சபையில் இருந்தவங்க. இப்படி பலர் மூலமாக ஒரே வசனம் பல காலங்களில். அப்படியானால் தேவன் சொன்னார், உண்டாக்கு. உண்டாக்கு என்று சொல்லுகிறவர் அதற்கேற்ற உபகரணங்களை தருவார். ஒரு ஊழியத்தை கொடுக்கிறவர், எனக்கு எந்த பின்னணியும் இல்லை, குடும்ப பின்னணி இல்லை, ஊர் பின்னணி இல்லை, ஜாதி பின்னணி இல்லை, எந்த மனிதர்கள் பின்னணி இல்லை. தனி மனிதனாய் இந்த ஊழியத்தை ஆரம்பித்தேன். யாரும் இல்லை. இது உண்மை. ஒரு இயக்கமோ ஒரு ஸ்தாபனமோ இல்லை. இருந்தேன், ஒரு ஸ்தாபனத்தில் இருந்தேன், 16 ஆண்டுகள் பணியாற்றினேன். ஆனால் ஊழியத்தை ஆரம்பிப்பதற்கு எந்த முகாந்திரமும் இல்லை, எந்த காரியமும் இல்லை. பட் ஸ்டில் காட்சியை உண்டாக்கி இன்றைக்கு ஆரம்பத்தில் சொன்னது போல எனக்குரிய 83ஆம் ஆண்டு இந்த திறந்த வாசல் ஊழியத்தை ஆரம்பித்தேன். இதுவரையும் கர்த்தர் நடத்தியிருக்கிறார். தாய் தகப்பனற்ற 2000 பிள்ளைகளை வளர்த்த ஆளாக்க கிருபை பார்த்து ஒரு 100 சபைகளை ஆரம்பத்தில் சொன்னேன். பல ஊழியர் கூடுகையில் பிரம்மாண்டமான 30,000 பேருக்கு பிரசங்கம் பண்ணுகிற ஒரு கிருபை வாய்ப்பு. அதெல்லாம் யோசித்து பார்க்க முடியாது. பிரேசில், பல நாடுகளில், கம்யூனிஸ்ட் நாடுகளில், ரஷ்யா, போலந்து, செக், ஸ்லோவேக்கியா, சைபீரியா, பல கம்யூனிஸ்ட் நாடுகளில், பல புத்திஸ்ட் கண்ட்ரீஸில் பல முறை. நான் சொல்ல வந்த கருத்து என்னவென்றால், when God gives up opening, சொல்ல உண்டாக்கி, அதற்கு வரமுறை சொல்கிறார். அது சொல்கிறாரு 14, உள்ளும் புறமும் கீழ் பூசு, அபிஷேகம். 2வது, இது எப்படி இருக்கணும்? த பேட்டர்ன் ஆஃப் யுவர் மினிஸ்ட்ரி. த பேட்டர்ன் ஆஃப் மினிஸ்ட்ரி. என்னுடைய ஊழியமே இதுதான், வார்த்தையை போதிப்பது. எனக்கு தெரியும், இதை தவிர வேறு ஒன்றுத்துலையுமே நான் ஐ எம் நாட் எக்ஸ்பர்ட் இன் எனிதிங். வார்த்தையை போதிப்பது. என்ன தான் கேட்பாங்க, அது யாரும் வார்த்தையை போதிக்கிறவர்களை இன்றைக்கி மக்கள் கனம் பண்ணுறதில்லை. இந்த வரங்கள், வல்லமை, பாட்டு, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஒரு பாடலுக்கு இருக்கிற மதிப்பு பிரசங்கத்துக்கு இல்லை. ஒரு பாட்டு போட்டால் 10 லட்சம் பேர் வியூவர்ஸ் இருக்காங்க, ஆனால் பிரசங்கம் போட்டால் 10 பேர் பார்க்குறாங்க. அதான் இயல்பு. ஆனால் தேவன் சொன்னார், இதுதான் உடைய ஊழியம். டோன்ட் சேஞ்ச் யுவர் மினிஸ்ட்ரி. நீ மாற்றாதே. நான் சொல்லுது, சாதனை மாற வேண்டுமானால் நம்பர் 1 ப்ரிப்பரேஷன். 7:16, 8:1 கூட சொல்கிறார். 4ஆம் வசனம் வரைக்கும் தேவன் சொல்லுகிறார். எல்லாம் எதிர்மறையாக இருக்கும். 150 நாள் ஜலம் பிரவாகித்தது. தர்லி ப்ராப்ளம்ஸ். கொந்தளிப்பு வரும், அலைகள் வரும், போராட்டங்கள் வரும். அழகான ஒரு வார்த்தை 8:1 அமர்ந்தது. என்னை கேட்டுக்கொண்ட அன்பான தேவ பிள்ளையை, அமர்ந்தது. கொஞ்ச நாள் இருக்கும் போராட்டம். 150 நாள். ஒவ்வொரு மனித வாழ்க்கையில் அப்படி இருக்கும். எனக்கு 13 ஆண்டுகள் போராட்டம், மோசேக்கு 40 ஆண்டுகள் போராட்டம், யோசேப்புக்கு 13 ஆண்டுகள். ஒவ்வொரு வாழ்க்கையில் there is some syllabus. டோன்ட் ஸ்விட்ச் ஆன், டோன்ட் நெக்லெக்ட் இட். அதை நீங்கள் ஸ்விட்ச் ஆன் பண்ணி வர முடியாது. காலத்துக்கு முன்னே கேட்கலாம், ஏன் ஆண்டவர் இதுக்கு? இன்னும் பரீட்சை தான். 53 ஆண்டுகள் ஆனது. ஸ்டில் ஐ எம் கோயிங் த டெஸ்ட். ஒவ்வொரு நாளும் அதைத்தான் பவுல் சொல்லுகிறார், நாங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்கள் அல்லவே. எவ்ரி டே தேர்ஸ் அ டெஸ்ட். பிகாஸ் இன் எவ்ரி டெஸ்ட் தேர்ஸ் அ லெசன். ஒவ்வொரு அந்த பரீட்சைக்கு பின்னாக ஒரு பாடம். நினைக்கலாம், ஏன் இந்த பரீட்சை? இல்லை, there is a lesson for you. உனக்கு ஒரு பாடம், உன் மூலமாக அநேகருக்கு ஒரு பாடம். நான் இன்றைக்கி பேசுகிறேன்னா அறிவிலிருந்து பேசலை. இட் இஸ் மை எக்ஸ்பீரியன்ஸ். நான் கடந்து வந்த பாதைகள், நான் கடந்து வந்த மனிதர்கள்,
என்னை சுற்றி இருந்த எதிர்மறையான மக்கள் இன்றைக்கி இருக்கிறாங்க, எதிர்மறையான மக்கள் இருக்கிறாங்க. அவதூறு பண்ணுகிறவர்கள், புறங்கூறுகிறவர்கள், நம்மை ஆவியிலே கொலை பண்ணுகிறவர்கள், நம்மை தூற்றித் திரிகிறவர்கள் நம்ம வீட்டுக்குள்ளே இருப்பாங்க, கூடவே தான் இருப்பாங்க. they are not far away, நம்ம கூட தான் இருப்பாங்க. தாவீது கூட தான் சீமை இருந்தான், ஆனால் தூஷித்தான். தாவீது கூட தான் அப்சலோம் இருந்தான், தூஷித்தான். நீங்கள் நினைக்கிற மாதிரி தூஷிக்கிறவங்க எங்கேயோ இல்லை, ஆப்பிரிக்காவில் அமெரிக்காலலாம் இல்லை, 4 சுவருக்குள்ளே தான் இருக்கிறாங்க. தினந்தோறும் நம்ம ஃபேஸ் பண்ணணும், வேறு வழியே இல்லை. எவ்வளோ காலம் தெரியுமா? 8:1 அமர்ந்தது, 8:2 நின்று போயிற்று. இந்த வார்த்தையை நான் நேசிக்கிறேன். ஒரு தீர்க்கதரிசனமாக எடுத்துக்கொள்ளுங்க. அமர்ந்தது, 2வது நின்று போகும். நம்புங்க கர்த்தருடைய வார்த்தையை. when God prepares there will be a problem. எல்லாமே பீல ஆரம்பிக்கும். ப்ரிப்பரேஷன் ப்ராப்ளம் உண்டு. ஊழியம் செய்கிறவங்களை நினைக்கக்கூடாது. எவ்வளோ பிரச்சனை ஒரு ஊழியக்காரர் இருக்கும். நினைக்கலாம் அவங்க பிரமாண்டமாக இருக்கிறாங்கன்னு. எவ்ரிடே they are facing problems. இந்த ஊடகத்தில் யாரை தாக்காமல் இருக்கிறாங்க, எல்லாரையும் அடுத்தவர்களை தாக்குவது அவர்களுடைய ஊழியம். அதான் வாடிக்கை. அது இல்லாட்டா அவன் நித்திரை கலைந்து போகும். எல்லாரையும் அந்த ஊழியம் வேண்டாம். களை எடுக்கிறேன் என்று சொல்லி பயிரையே களை எடுக்கிற மக்கள் ஏறாள். களை எடுக்கிறாங்களாம், அது கர்த்தருடைய வேலை. அவர் களை எடுப்பார், இவர் களை எடுக்கிறாராம், சுட்டி காட்டுகிறாராம். அது தேவையில்லாத ஒரு வேலை. அவனவன் நன்மைக்காலும் தீமைக்காலும் தக்க பலன். காலத்துக்கு முந்தைய நான் செய்ய வேண்டிய வேலை இல்லை. கண்டித்து உணர்த்துவது நல்லது, எச்சரிப்பது நல்லது. ஆனால் அடுத்தவளை குறை கூறுவது சரியல்ல. ஒன்று சொல்ல விரும்புகிறேன். அமர்ந்தது, நின்று போயிற்று. அடுத்து 8:4 போட்டிருக்குது, மலைகளின் மேல் நீங்கள் இருப்பீர்கள். யூ ஆர் ஹை அபோவ் எவ்ரிதிங். மலைகளின் மேல். நம்பருக்கு ஆமேன்னு சொல்லுங்கள். தொலைக்காட்சியில் பார்த்தாலும் ஊடகத்தில் பார்த்தாலும் மலையின் மேல். அடுத்து போட்டுறது 8:5 காணப்பட்டது மலை சிகரங்கள். அருமையான ஒரு வார்த்தை. மலை சிகரங்களில் a day will come, God will known by the people, God will known to you, அதாவது you will be known by God. தேவனால் அறியப்படுவீங்க, உலகத்தால் அறியப்படுவீங்க. ஆனால் அதுக்கு மத்தியில் வரும், அதெல்லாம் வரும். மிருகங்களோடு பழகணும், மிருகங்களோடு போராடணும். எல்லாம் மிருகம் 2 கால் மிருகத்தோடு போராடணும். பட் ஸ்டில் சிகரங்களுக்கு மேலாக கர்த்தர் உங்களை, மலை சிகரங்களுக்கு மேலாக. ஆமேன்னு சொல்லுங்கள். there is a preparation. இந்த 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 2ஆம் மாதம் 27ஆம் தேதியிலே பூமி காய்ந்திருந்தது. everything will be wet. உன் கண்ணீர், உன் பாடு, உன் போராட்டம், உன் கவலைகள் இல்லாமல் a day will come. எல்லாம் காற்றடித்தால், வெயில் வந்தால் காய்ந்தே போகும், கலங்காதே. ஆனால் ஒன்று, சாதனையாளர் இருப்பதற்கு முயற்சி பண்ணுங்கள். நீங்கள் எந்த திருச்சபைக்கு போனாலும், நீங்கள் ஆண்களோ பெண்களோ, வாலிபரோ வயதுபரோ முதிர் வயது, நோ, யூ கேன் பி அச்சீவர். என் சபையில் எத்தனையோ பெரிய தாய்மார்கள் சாதனையாளர் இருந்திருக்கிறார்கள். எத்தனை பேர் தகப்பன்மார்கள் சாதனையாக இருந்திருக்கிறாங்க. எத்தனை பேர் வாலிபர்கள் சாதனையாக இருந்திருக்கிறாங்க. என்னுடைய திருச்சபையின் மூலமாக ஏராளமான ஊழியர்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள். உலகத்தின் பல பாகங்களை ஊழியம் செய்கிறார்கள். அவங்க நம்மளை திரும்பி பார்க்கறதில்ல. ஆனால் ஒன்று தெரியும், a day will come. தேவன் சாதனை இருக்க வேண்டுமானால் நம்பர் 1 ஆயத்தம் தேவை. 2வது சாதனை இருக்க வேண்டுமானால் ஆத்ம பாரம் தேவை. ஆத்ம பாரம் தேவை. ப்ரீச்சிங் த வேர்ட் ஆஃப் காட். ஆத்ம பாரம் தேவை. 2 பேதுரு 2:5. பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா. நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா. சாதனை இருக்கணுமா? ப்ரீச் த வேர்ட். ப்ரீச் த வேர்ட். சாதனையால் மாறணும்னா இதுதான், ப்ரீச் த வேர்ட் டு த பீப்புள். நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா. அது வேதம் சொல்லுகிறது, he preached the word of God. இன்றைக்கி எல்லாருக்கும் ஆசை சாதனையாக மாறணும். எனக்கு கூட ஆசை தான். ஐ மஸ்ட் பி அன் அச்சீவர். முயற்சிக்கிறேன்.
ஆனால் இதை செஞ்சு பாருங்கள். நம்பர் 1 ப்ரிப்பரேஷன். தேவன் சொல்லும்போது உங்களை ஆயத்தப்படுங்க. நம்பர் 2 ப்ரீச் த வேர்ட். உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், தேவன் சொன்ன வார்த்தையை சொல்லுங்கள். உங்கள் அனுபவங்கள், கடந்து வந்த பாதைகள், யாராக இருந்தீர்கள், இப்பொழுது யாராக இருக்கிறீர்கள், உங்கள் வாழ்க்கையின் மாற்றம் என்ன, உங்களை மாற்றின அந்த சக்தி எது, உங்களை மாற்றின ஒரு நபர் யார், இதை மட்டும் சொல்லுங்கள். ஏழ்மையாக இருந்தேன், வறுமையில் இருந்தேன், தள்ளாடி நடந்தேன், வாழ்க்கையை மாற்றினார். ப்ரீச் த வேர்ட். 3வது குறிப்பு சற்று வித்தியாசமாக இருக்கும். ப்ரோக்யூரிங் என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது. 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். சேர்த்துக்கொள், ஆகாயத்து பறவைகளிலும் சேவலும் பேடுமாக எவ்வேழு ஜோடும் உன்னோடு சேர்த்துக்கொள். சொல்ல வார்த்தை, அதாவது சேர்த்துக்கொள். நம்ம கடினநகி, அவர் சரியில்லை, இவர் சரியில்லை, இவர் சரியில்லை. சபைக்கு போகிறோமே, அடுத்தவங்களோட சேர்ந்து இருக்கிறீங்களா? ஏதோ நீங்கள் தனியாக போய் தனியாக வந்து யாரோட பேசாமல் மற்றவங்களாம் பாவி, நீங்கள் மட்டும் நீதிமான். டோன்ட் டூ லைக் தட். அந்த வார்த்தை சேர்த்துக்கொள். ப்ரோக்யூரிங் என்ற வார்த்தை சேர்த்துக்கொள். தவறானதான், பலவீனமானவங்க தான், குறைகள் உள்ளவங்க தான், குற்றம் உள்ளவங்க தான். ஒன்று கவனிக்கணும், 1000 குறைகளுடன் நம்மை தேவன் சேர்த்து கொண்டாரே, 1000 குற்றம் பண்ண நம்மை சேர்த்து கொண்டாரே. நம்முடைய பாவத்தை எண்ணினால் எங்கே நிற்போம், என்னை தள்ளினால் எங்கே போவேன், அடைக்கலம் ஏது உண்மை அல்ல. 1000 கோடிக்கணக்கான தவறுகள் நம்முடைய வாழ்க்கை இருக்குது. என்ன போனால் அது கடலை விட அதிகமான, நமக்கு தெரியல, ஆனால் நம்மை சேர்த்து கொண்டார். நான் சொல்ல வந்த 3வது குறிப்பு ப்ரோக்யூரிங். அவன் தேவன் நோவாவுக்கு கட்டளை இட்டபடியே 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் கூட சேர்த்துக்கொள். அடுத்து 13, 14 பேழைக்குள் அவரோடு கூட பிரவேசித்தார்கள். அடுத்த வசனம் 14 எல்லாம் பிரவேசித்தன. சேர்த்துக்கொள். நான் சொல்ல இந்த வார்த்தை பாருங்கள், நம்மளோட நோக்கமே நித்தியத்தில் போய் சேரணும். தின குடும்பங்களில் அண்ணா தம்பி பேசுறதில்லை, அப்பா மகளே பேசுறதில்லை, புருஷமனையும் பேசுறதில்லை. இது எப்படி எனக்கு புரியல. எனக்கு பல உண்மைகள், ஒரு 100 கோடி உண்மை இருக்கலாம். சேர்த்துக்கொள். துரோகம் பண்ணவங்க தான், தீங்கி பண்ணவங்க தான், உங்கள் பேரை கெடுத்தவங்க தான், அவர்களால் மன உளைச்சல், நம்ம பேர் ரிப்பேர் ஆச்சு, இல்லாத உள்ள சொல்லி நம்மளை நாரடிக்க பண்ணினவர்கள். தேவன் சொல்கிறார் சேர்த்துக்கொள். அவருடைய கருத்து. அதன் அடுத்த வசனம், அவர் எல்லாம் பிரவேசித்தன. அதர் வேர்ட் பாதுகாக்கப்பட்டது. நீ சேர்த்து கொண்டால் அவள் பாதுகாக்க, உனக்கும் பாதுகாப்பு, அவர்களுக்கும் பாதுகாப்பு. சேர்த்து கொள்ளாவிட்டால் சொல்லக்கூடாது, உனக்கும் அழிவு, அவர்களுக்கும் அழிவு. எனக்கே நான் சொல்லிக் கொள்கிறேன், சேர்த்து கொள்ளாவிட்டால் எனக்கே அழிவு, அவர்களுக்கும் அழிவு. நித்தியத்தில் கேட்பாங்க, அன்றைக்கி அவன் தேடி வந்தேன், எனக்கு வசனம் சொல்லலை, தேடி வந்தேன், எனக்கு வார்த்தையை சொல்லலை, தேடி வந்தேன், எனக்கு ஒன்றுமே சொல்லலை. யோசித்து பாருங்கள். சேர்த்துக்கொள், உள்ளே பிரவேசிப்பால். ப்ரோக்யூரிங் என்ற வார்த்தை பாதுகாப்பு. அடுத்து ஒன்று சொல்ல விரும்புகிறேன், ப்ரிசர்வேஷன். தேவன் பாதுகாக்கிறார். 7:16 உள்ளே பிரவேசித்தன, உள்ளே விட்டு கதவை அடைத்தார். நான் சொல்லும் வார்த்தை கவனிக்க வேண்டும். சோதனை இருக்க வேண்டுமானால் அடுத்தவர்களை பாதுகாக்க ஒரு தன்மை. ஆரம்பத்தில் சொல்லிட்டாது ப்ரோக்யூரிங். கவனி, உள்ளே விட்டு கதவை அடைத்தார். அதனுடைய கருத்து என்னவென்றால் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், தேவன் நினைத்தருளினார். சாதனை சும்மா விட மாட்டார். புயல் வரும், போராட்டம் வரும், God will preserve you. தேவன் நினைத்தருளுவார். எங்கள் விலாசம் போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 044431833330. எங்கள் மின்னஞ்சல்
stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.